நம்ம இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு ஒரு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம், ஒரு ஹெல்த்தியாக. நான் வந்து முழு உளுந்து எடுத்துருக்கேங்க. கருப்பு உளுந்து ஒரு டம்ளரு, பொட்டுக்கடலை ஒரு டம்ளரு, கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், எல்லாமே சம அளவு எடுத்துக்கோங்க. இதை தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம போனுக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் லைட்டாக செவந்து வரணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு நான் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும், கருவேப்பிலை ஒரு கொத்தும், கல்லுப்பும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேங்க, அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். இல்லைன்னா நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைன்னு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டா சூப்பரான பொடி ரெடி.